வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ASUS ROG Phone 3 உடைய முழு விமர்சனத்தை இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ASUS ROG 2 பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ரொம்ப யாரும் எதிர்பார்க்காத ஒரு மொபைல் போனா இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ROG 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ROG 2க்கும் ROG 3க்கும் பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, மொபைல் ஃபோன் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் ரிவ்யூ எப்படி இருக்கு, என்னுடைய யூசேஜ், இந்த மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ண ஓரிரு வாரங்களில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். ASUS ROG Phone 2, Phone 1 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான டிசைனாக இருந்துச்சு. ஸோ கன்வென்ஷனலாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த மொபைல் ஃபோன்ஸை விட பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாறுபட்ட டிசைனாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு டிசைன் தான் இந்த ROG Phone 3லையும் கொண்டிருக்காங்க. ஒரு பேட்டர்ன், ஒரு கட், ஒரு ஹெக்ஸகன், ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் அங்கங்கே ஒரு கட் மாதிரி கொடுத்து பார்க்கறதுக்கு இது ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துற மாதிரி டிசைன் இருக்கு. மொபைலுடைய பின்புறத்தில் இந்த க்ளோயிங் ROG உடைய லோகோவும் பார்த்தீங்க அப்படின்னா இது கேமிங் ஃபோன் தான் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ROG 2க்கும் ROG 3க்கும் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா இந்த மொபைல் கேமரா இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேமராக்கு ஒரு ஹம்ப் வந்திருக்கு இந்த ROG 3ல. டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த பின்னாடி இருக்கிற அந்த கேமரா ஹம்ப் லைட்டாக வெளியே வந்திருக்கு. இது எதுக்காக வந்திருக்கு? 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த சென்சர் பெரிய சென்சர் தான், அதை அகாமடேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹம்ப் கொடுத்து ஆகணும், இல்லைன்னு சொல்லல. பட் அது இல்லாமல் அவங்களால தவிர்த்துக்க முடியும். ஏன்னா ASUS உடைய இன்ஜினியரிங் டீம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னென்னமோ விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதையே அவங்க தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிறது எனக்கு தோணுது. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட் இருக்கு. ஸோ இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா சென்டராக இல்லாமல் சைடு அலைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எல்லா மொபைல் ஃபோன் மாதிரியும் இல்லாமல் இதையும் சைடு அலைன் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம கேம் விளையாடுறப்போ கையில் நம்ம வச்சு பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்போம். ஸோ அப்போ நேரம் இருந்துச்சு அப்படின்னா கையில் இடையூறாக இருக்குங்கிறதுக்காக கீழே கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே போட்ட கமெண்ட் என்ன அப்படின்னா, என்னப்பா ROG ஃபோனு இது கேமிங் ஃபோனுங்கிறீங்க, இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லையே அப்படின்னு கேட்ட நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கேட்டது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லல. நானும் கம்பெனிக்காக சப்பா கட்டல. பட் இருக்கிற உண்மை என்னன்னா, பாக்ஸுக்குள்ள ஒரு USB Type-C to 3.5mm அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் 2 USB போர்ட் இருக்கு. கீழே ஒரு USB Type-C போர்ட், சைடில் ஒரு USB Type-C போர்ட். சப்போஸ் நீங்கள் கேம் விளையாண்டுட்டு இருந்தப்போ மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கலாம். அதே நேரத்தில் 3.5 ஆடியோ ஜாக் மூலமாக நீங்கள் மியூசிக் கேட்கணும் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி விட்டு சைடில் சொருகிட்டு இந்த சைடு USB போர்ட் மூலமாக உங்கள் அடாப்டரை ஜாயின் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்கலாம். ROG Phone 2 மாதிரியே ROG Phone 3யும் கொஞ்சம் வெயிட்டான மொபைல் ஃபோன் தான், பெரிய மொபைல் ஃபோன் தான். பட் இந்த வெயிட்டும் சைஸும் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கூலிங் இன்டர்னல்ஸ், பேட்டரி மட்டும் கிடையாது, கூலிங் இன்டர்னல்ஸ்க்காக எக்கச்சக்கமான டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக சைஸும் பிளஸ் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆக வேண்டியதாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் இந்த தேவையில்லாத நாச்சு, பொட்டு நாச்சு, சொட்டு நாச்சு இதெல்லாம் கிடையாது. மேலேயும் கீழேயும் சின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சின்னுக்கான காரணம் என்னன்னா, அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. மேலேயும் கீழேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. கேம் விளையாடுறப்போ என்னுடைய கேமிங் ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. ஸோ கேம் விளையாடுறப்போ நோட் பண்ற விஷயம் என்னன்னா, PUBG விளையாடுறப்போ நான் நேராக தான் பார்த்துட்டு இருக்கேன். PUBG கேம் அஸ் அ கேம் பிளேயர் நான் நேராக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் பின்னாடி 2 பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. எங்கே ஓடி வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் ஓடி வராங்க அப்படிங்கிற முழு விவரமும் எனக்கு ஹெட்ஃபோன்லாம் அட்டாச் பண்ணல. அப்படியே இந்த மொபைலில் விளையாண்டுட்டு இருக்கிறப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோத்துக்கு ஒரு துல்லியமான சரவுண்ட் சவுண்ட் 3D எஃபெக்ட் எனக்கு இந்த ஸ்பீக்கரில் எனக்கு கிடைச்சிச்சு. AMOLED பேனல் 6.6 இன்ச்சுக்கான AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. Full HD பேனல் தான், 4K பேனல் தேவை கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ 4K பேனல் கொடுக்கல. இந்த பேனலோட AMOLED பேனல் கொடுத்ததுக்கான 2 அட்வான்டேஜ். நார்மலான அட்வான்டேஜ் என்னன்னா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. பட் இன்னொரு அட்வான்டேஜ், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. மொபைல் ஃபோன் ஆஃப் ஆயிருந்தாலும் உங்களுக்கு டைம் மற்றும் பல விவரங்கள் இந்த மொபைல் ஃபோன்லேயே உங்களுக்கு தெரியும். இவ்வளவுக்கு நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் விட்டு போயிருச்சு, வயர்லெஸ் சார்ஜிங். அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த IP ரேட்டிங்கும் கொடுத்துருந்தாங்கன்னா, கேட்கறது நம்ம கடமை, கொடுக்கறதும் கொடுக்காதும் அவங்க விஷயம். பட் அது 2 தான் இந்த ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோனுங்கிறப்போ இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. மற்றபடி இந்த ROG Phone 3 டிசைன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மொபைல் ஃபோன் வெயிட்டாக இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக இருக்கிறதுனால கையில் நீங்கள் பிடிச்சி விளையாடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எவ்வளோ நேரம் வேணால் மொபைல் ஃபோனை பிடிச்சி விளையாடலாம். ஈவனான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அழகாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோன் நல்லா சாலிடாகவும் ஸ்டர்டியாகவும், எந்த இடத்துலையும் ஒரு க்ரீக், ஒரு ஃப்ளெக்ஸ் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான மொபைல் ஃபோன் பண்ணியிருக்காங்க. கார்னிங் ஒரு கிளாஸுக்கான ப்ரொடெக்ஷன் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் ஒன்று வருது. இந்த கேஸ் எதுக்கும் யூஸ்
யூஸ் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் ஒரு கிரிப்புக்காகவாச்சும் உதவும். ஏன்னா கிளாஸ் மொபைல் ஃபோன் கையில் பிடிச்சிருக்கிறப்போ ஒரு கிரிப் வேணும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காகவாச்சும் இந்த கிரிப் உதவும். கேம் விளையாடுறதுக்கு இந்த டிஸ்பிளே பக்காவாக இருக்கு. AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால அந்த கலர் டெப்த் கான்ட்ராஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸுமே அருமையாக இருக்கு. இது வந்து ஒரு கேமிங் மொபைல் ஃபோன். கேமரா பற்றி நம்ம அதிகம் பேச தேவை கிடையாது. பட் இருந்தாலும் ஏசுஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரவுண்ட் மொபைல் ஃபோன் பண்ணியிருக்கோம். ஸோ கேமர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, கேமரா பிரியர்களுக்கும் இதில் நல்ல கேமரா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. நல்ல கேமரா தான், ஆனால் பெஸ்ட் கேமரா கிடையாது. 64 மெகா பிக்சல் சோனியுடைய சென்சர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யாருக்குமே பிரயோஜனப்படாத, யாருக்குமே இல்லை, இந்த முக்கியமாக கேமர்ஸ் யாரும் யூஸ் பண்ண தேவையில்லாத ஒரு விஷயம், இந்த மேக்ரோ கேமரா வேற கொடுத்துருக்காங்க. தேவையில்லை அப்படின்னா அந்த 2 கேமரா வச்சு முடிச்சிருக்கலாம் விஷயத்தை. தேவையில்லாம ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா வச்சு இந்த மேக்ரோ சென்சர், அது மேக்ரோ போட்டோஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு சுமாராக தான் வருது, ரொம்ப ஒன்றும் சூப்பர்லாம் கிடையாது. பட் 64 மெகா பிக்சல் கேமராவில் நம்ம எடுக்கிற ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா லைட் நல்லா இருந்துச்சுன்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பாக இருக்கு. 64 மெகா பிக்சல் அப்படிங்கிறப்போ அந்த பிளேன் ஆஃப் ஃபோக்கஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் நீங்கள் லைட்டாக மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அங்கே எங்கே ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்கு, கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸுமே ஓகே, பரவாயில்ல. கேமிங் மொபைல் ஃபோன் அப்படின்னு பார்க்குறப்போ கேமிங் மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. 8K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. 8K வீடியோ ரெக்கார்டிங் வச்சு நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னு யாருக்கும் கவலை கிடையாது, கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4K ரெக்கார்டிங்கும் இருக்கு. உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கு. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் வீடியோடைய ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு. வீடியோடைய குவாலிட்டியுமே ஓரளவுக்கு பாசபிளா இருக்கு. லோ லைட் கண்டிஷன்ஸ்ல நீங்க வீடியோ எடுக்காதீங்க. வீடியோ எடுத்தீங்கன்னா சுமாரா தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல இருக்க செல்ஃபி கேமராவும், கேமர்ஸ் யாருப்பா செல்ஃபி எடுக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கேமர்ஸ் வந்து செல்ஃபி வந்து அவங்களுடைய ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கு உதவும். செல்ஃபி கேமரால நல்லா இருந்ததுன்னா ஸ்ட்ரீமிங் பண்றப்போ அவங்களுடைய முகத்தையும் பிக்சர் இன் பிக்சர் வச்சு ஸ்ட்ரீம் பண்றதுக்கு ட்விட்ச் இது மாதிரி சில இணையதளங்கள்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் கேமரா சூப்பராகவே இருக்கு. ஸோ அதுக்காகவே என்னன்னா இந்த ஃப்ரண்ட் கேமராவை மேலே ஒத்துக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடம் இல்லாம இந்த மேலே இருக்கிறதுனால கேம் விளையாடுறப்போ உங்களுடைய முகம் வந்து கரெக்டா படும், அப்படிங்க முகம் கரெக்டா தெரியும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஆஃப்செட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அடுத்தபடியா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நான் நிறைய கேம் விளையாண்டு பார்த்துட்டேன். இது வந்து 144 ரெஃப்ரெஷ் ரேட் கண்ட ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. ஸோ 144 ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 144 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் நம்ம தள்ளணும். ஸோ 144 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் தள்ளுச்சு அப்படின்னா இதை வந்து 144 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து நல்லா ஸ்மூத்தா உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி 144 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் தள்ளக்கூடிய கேம்ஸ் நிறைய இருக்கு. ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த லிஸ்ட்டை நீங்க வந்து பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு என்னுடைய சைட்ல வந்து நான் பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல சில கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டு பார்த்தேன். கேம் விளையாடுறதுக்கு அருமையா இருக்கு, தாறுமாறா இருக்கு. இதுல ஒரு சீக்ரெட்டான விஷயம் என்ன அப்படின்னா, 144 மட்டும் கிடையாது, இந்த டிஸ்பிளே இந்த ஹார்ட்வேர் 160 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ 160 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த டிஸ்பிளே அவங்க ஏன் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்பொழுதுக்கு சாஃப்ட்வேர்லையும் கேம்லையும் சரி எதுலையுமே 160க்கான சப்போர்ட் கிடையாது. ஸோ அப்படி இருக்க தேவையில்லாமல் எதுக்கு பேட்டரியை காலி பண்ணிட்டு இருப்பானே அப்படிங்கிறதுக்காக 160 ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படி ரிவீல் பண்றது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கோட் இதை வந்து ADBல ரன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 160 வரைக்கும் நீங்க எனேபிள் பண்ணி விட்டுறலாம். பட் 144ல போதும். 160 இப்போதைக்கு நம்ம தேவை கிடையாது. கேம் விளையாடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. கேம்களுடைய தெர்மல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகாம ரொம்ப கண்ட்ரோல் இருக்கு. அப்படியே ஹீட் ஆனாலுமே கேமுக்கான பாதிப்பு கிடையாது. கிராபிக்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸோ அந்த ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் தள்ளுற அந்த திறனோ எதுலையுமே ஒரு பாதிப்பும் கிடையாது. அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஹார்ட்வேர் மட்டும் கிடையாது, சாஃப்ட்வேர்லேயே அவங்க பல விஷயங்கள் ஹெல்ப் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் ஆர்மரி கிரேட் அப்படிங்கிற அவங்களுடைய சாஃப்ட்வேர். எல்லா ROG உடைய கேமிங் லேப்டாப்பாக இருக்கட்டும், கேமிங் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஆர்மரி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கேமுக்காகவே பிரத்யேகமாக பல செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. CPU நீங்க கிளாக் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், GPU உடைய கிளாக் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடை நீங்க வந்து அந்த கேமுக்கு மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏர் ட்ரிகர்ஸ் புதுசா ரீமேப் பண்ணக்கூடிய ஒரு ஏர் ட்ரிகர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஜெனரலா ஓவராலா எல்லா கேமுக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கேமுக்கும் போய் அந்த கேம் ப்ரொஃபைல் நீங்க கிரியேட் பண்ணி அந்த கேமுக்கு எப்படி அந்த செட்டிங்ஸ்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்படி செட் பண்ண கேம் ப்ரொஃபைல்ஸ் உங்க நண்பர்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். கேம் விளையாடுறப்போ நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நோட்டிபிகேஷன் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் ரேட் நீங்க அங்கங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஆன பிரைட்னஸ் குறைய கூடாது அப்படின்னா பிரைட்னஸ் லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கு பல விஷயங்கள் ஹெல்ப் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர்லயும் கொடுத்திருக்காங்க. சோ சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்து இந்த ROG Phone 3 வந்து ஒரு மிக சிறந்த கேமிங் மொபைல் போன் ஆகியிருக்கு.
கேமிங் மொபைல் போனை தாண்டி நீங்க நார்மல் யூசேஜுக்கு இந்த மொபைல் போன் யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணலாம். நார்மல் யூசேஜுக்குமே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெஸ்டர்ஸ், அப்புறம் அந்த மோட் இந்த மோட்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ வருது. சோ அதையும் உங்களுக்கு மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. சோ டாப் அண்ட் ஹார்ட்வேர், அதாவது இன்னைக்கு இருக்கிறதுலே பெஸ்ட், லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத மாதிரி Snapdragon 865 Plus, லேட்டஸ்ட் LPDDR5 RAM, அப்புறம் UFS 3.1 ஸ்டோரேஜ் எல்லாமே லேட்டஸ்டா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள திணிச்சு கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுத்தையும் கொடுத்ததுனால பேட்டரி லைஃப்க்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6000 mAh பேட்டரி அவங்க கொடுத்துட்டாங்க. 6000 mAh பேட்டரியை 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல நான் போட்டு நான் யூஸ் பண்ணதில்ல. என்னோட யூசேஜுக்கு இந்த மொபைல் போன் தாராளமா 2 days வந்துச்சு. ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. இந்த 2 நாள் வரைக்கும் வர யூசேஜை நம்ம ஃபாஸ்ட் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 30 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. சோ அந்த சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. சோ இந்த மாதிரி நீங்க ஃபாஸ்ட் சார்ஜர் அடிக்கடி யூஸ் பண்றப்போ பேட்டரி லைஃப்க்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தேவைப்பட்டா மட்டுமே நீங்க ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு செட்டிங் உள்ள கொடுத்திருக்காங்க. அந்த செட்டிங் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே 30 வாட் சார்ஜரை நீங்க கனெக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு 10 வாட்ல மட்டும் தான் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸ்லோ சார்ஜ் தான் ஆகும். இதனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரியை நீங்க எப்பவுமே ஃபுல் டாப் அப் பண்ண தேவை கிடையாது. 80% இல்ல 90% வரைக்கும் டாப் அப் பண்ணா போதும் அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி செட்டிங் கூட அவங்க பேட்டரி ஆப்டிமைசேஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி பண்ணிட்டாலுமே பேட்டரியோட லைஃப் வந்து நீடிக்கும். இந்த மொபைல் போன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் லாஸ்டிங் மொபைல் போன். இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு வருஷமோ 2 வருஷமோ நம்ம மாத்த போறது கிடையாது இந்த மாதிரி ஒரு மொபைல் போன்லாம். சோ அத மனசுல வச்சுக்கிட்டு லாங் லாஸ்டிங் பேட்டரி லைஃப்க்கு சாஃப்ட்வேர்லயும் ஹார்ட்வேர்லயும் பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய அக்சசரிஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ROG போனுக்கான அக்சசரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா முந்தைய ஜெனரேஷனுக்கான மொபைல் போன்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணும். சோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ROG போன் வர்றப்போ அந்த அக்சசரிஸ்மே பாத்தீங்கன்னா இந்த ROG Phone 3க்கு வரும். சோ நீங்க போனை மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது, போனை மாத்தணுங்கிற அவசியமும் வராது. இவ்வளவு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கே, இந்த மொபைல் போன்ல ஏதாச்சும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம தோண்டி ஆராய்ச்சி பண்ணி தேடி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தோன்றது என்னன்னா மொபைல் போனுடைய வெயிட் கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். இது வந்து நீங்க கேமரா இருந்தீங்க அப்படின்னா சும்மா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் ஆல்ரவுண்ட் மொபைல் போனை நம்ம யூஸ் பண்றப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம அங்கங்க மொபைல் போனை எடுத்துட்டு போவோம். உதாரணத்துக்கு நான் காலையில் ஜாகிங் போறப்போ மொபைல் போனை பாக்கெட்ல போயிட்டு எடுத்து வச்சுங்கன்னா அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு அப்படியே போயிடும். ஸோ அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட், அந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னன்னா மொபைல் போனுடைய கேமரா வந்து நல்லா பண்ணிருக்காங்க, அருமையா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் இது வந்து ஒரு கேமிங் மொபைல் போன்னால இதுல இருக்கிற அந்த கேமரால இருக்க ஒரு சில சின்ன சின்ன குறைகள் நமக்கு பெருசா கண்ணில் தெரியல. பட் எல்லாரும் என்ன மாதிரி வந்து கேமிங்க்கு ஒரு டிவைஸ், கேமராக்கு வந்து ஒரு DSLR இந்த மாதிரி தனித்தனியா வச்சுட்டு போறது கிடையாது. ஸோ ஆல்ரவுண்ட் டிவைஸ் நம்ம எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஏமாற்றம் அடிக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஏமாற்றம் கண்டிப்பா அடிக்காது. ஆனா ஒரு பிக்சலோ ஒரு ஐபோன் ரேஞ்சுக்கு கேமரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு இருக்காது. கண்டிப்பா OnePlus 8 இல்லாட்டி OnePlus 8 Pro விட பெட்டரான கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த IP ரேட்டிங் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சோ கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன் ஒழிய இதுவரைக்கும் இந்த மொபைல் போன்ல இருக்கிறத வச்சு பாக்குறப்போ எந்த குறையும் எனக்கு தெரியல. விலை சில பேருக்கு குறையா தெரியலாம், ஏன்னா 50,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ 50,000 ரூபாய் என்ன இந்த பிரைஸுக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நாட்டு நிலைமை, உலக நிலைமை அப்படிதான் இருக்கு. ஸோ அவங்களால அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும். GST இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஒரு டாலர் விலை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி அந்த கோவிட் பிரச்சனைனால காம்பனன்ட்ஸ் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஸோ எல்லாரும் இருக்கிற இந்த நிலைமையில இன்னுமே பாத்தீங்கன்னா 50,000 கம்மியான இந்த மொபைல் போனை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். சோ அதிகமா பேசுறேன்னு நினைக்கிறேன். சோ மொபைல் போனை பத்தி சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன். சோ இந்த வருஷத்துக்கான டாப் கிங் கேமிங் மொபைல் போன் ஒரு கிங் அப்படின்னா ROG Phone 3 தான். கிங் ஆஃப் கேமிங் மொபைல் போன்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வாங்குறதுக்கு நெக்ஸ்ட் ROG Phone 4 நால தான் முடியும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த மொபைல் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.